இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா 1 அதிகாரம் 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி தான், ஒரு சந்தோஷம்தான். உண்மையாகவே இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு கற்றுத்தருகிற, கிறிஸ்துமஸ் நமக்கு அறிவிக்கிற மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியின் நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இங்கே இன்றைக்கு நாம் ரெண்டு விதமான மனிதர்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே முதலாவது மரியாளை குறித்து பார்க்கிற பொழுது, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவதூதன் மரியாளிடத்திலே சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிற பொழுது, அந்த மரியாள் என்ன செய்கிறாள்? மரியாள் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராக இருப்பார். இப்படி சொல்லி கொண்டு வருகிற பொழுது அந்த மரியாள் சிந்திக்கிறாள், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. உண்மையாகவே இயற்கைக்கு மாறான ஒரு காரியம்தான் இது. நடக்க சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலைதான். மரியாள் கேட்டது ஒரு நியாயமான கேள்வி. தேவதூதன் பேசி முடித்த பிறகு அவள் சொல்ல, இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? இன்றைக்கும் கூட நாமும் அநேக காரியங்களை மனதிலே நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இந்த காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். தேவதூதன் மரியாளுக்கு அதற்கு கொடுத்த பதில் என்ன? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்துமஸ் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். ஆமா, அதுதான் ஒரு மகிழ்ச்சி, அதுதான் நமக்கு ஒரு தெம்பு, அதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கை. தேவனால் எல்லாம் கூடும். இதே போல பழைய ஏற்பாட்டிலே நாம சாராளை குறித்து பார்க்கிற பொழுது, அங்கே ஆபிரகாமுக்கு அந்த தூதன் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இருவரும் வயது சென்ற முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். சாராள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆமா, இங்கே ஆபிரகாம் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். தன் உள்ளத்திலே நகைக்கிறாள், நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கும் இன்பம் உண்டாயிருக்குமோ. அங்கே தேவதூதன் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் உன்னிடத்திற்கு வருவேன், அப்பொழுது உன்னுடைய மனைவியாகிய சாராய் ஒரு குமாரனை, சாராளுக்கு ஒரு மகன் இருப்பான், நிச்சயமாக அவன் என்ன செய்வான்? அவள் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சாராள் அதை கேட்டு நகைக்கிறாள். எல்லாருக்குமே உலகத்துல எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர்கள் உள்ளத்திலே ஒரு நகைப்பு தான் வரும். எப்படி இது நடக்கும்? என்னுடைய ஆண்டவன் வயது சென்றவர், அவர் முதிர்ந்த வயதாயிருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு நின்று போயிற்று, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும் என்று சொல்லி அந்த சாராள் தன்னுடைய உள்ளத்திலே நகைக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்பொழுது தூதன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இங்கேயும் அதே சம்பவத்தை பார்க்கிறோம். இங்கே வயது சென்றவர்கள், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போனவள், இங்கே கர்ப்பம் செத்து போன ஒரு பெண், அவள் வாழ்க்கையிலையும் அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறோம். அங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அப்படியானால் ஆண்டவர் நினைத்தால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு வாலிப பெண், புருஷனை அறியாத கன்னி பெண் அங்கே கர்ப்பமாகிறாள். இங்கே ஒரு வயது முதிர்ந்த பெண், எல்லாமே வயதாகி சரீர பலனெல்லாம் குறைந்து போன முடியாத பலன் குன்றிய சூழ்நிலையிலே அங்கே ஒரு பெண் கர்ப்பமாகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். சூழ்நிலைகள் தலைகீழாக இருக்கலாம், எல்லாம் எதிர்மறையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் நமக்கு சிறப்பாய் செய்ய முடியும் என்பதுதான் இந்த மகிழ்ச்சியின் நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு சந்தோஷமான வார்த்தை. நம்பிக்கையை இழந்து போன சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தை நம்பிக்கையை கொடுக்கிறது. விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு எல்லாம் ஆகும், நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம்,
ஆண்டவரால் எல்லாம் கூடும். எந்த சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு நன்மை செய்ய முடியும், எந்த சூழ்நிலையிலும் தேவனால் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆம், ஆண்டவர் ஒரு நாளும் அவர் வல்லமையில் குறைந்தவர் அல்ல. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட சக்தி படைத்த தேவன். அந்த பண்டிகை நமக்கு அதை அறிவிக்கிறது, அதை நமக்கு உணர்த்துகிறது. சோர்ந்து போய் இருக்கலாம், துவண்டு போய் இருக்கலாம், நம்பிக்கையை நாம் இழந்து போய் இருக்கலாம், இனி வாய்ப்பு இல்லை, இனி இதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே மரியாள் இந்த சாராள் காணப்பட்டாலும் அந்த சாராளையும் அந்த கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறான்? உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி சொன்ன வார்த்தையின்படி குறித்த காலத்திலே அங்கே ஈசாக்கு பிறக்கிறதை நாம பார்க்கிறோம். அதே போல மரியாளும் என்ன செய்கிறாள்? மரியாளும் சந்தேகப்படுகிறாள். அது எப்படி நடக்கும்? உலகத்துல நடக்கிற வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் எப்படி நடக்கும் என்று சொல்லி மரியாளும் அங்கே சந்தேகப்படுகிற பொழுது அங்கேயும் அவளுடைய வாழ்க்கையிலே இயேசு என்கிற இரட்சகர் பிறக்கிறார். எத்தனையோ தடைகள், எத்தனையோ சோதனைகள் அந்த மரியாள் வாழ்க்கையிலே வந்தாலும் தேவ திட்டம் அங்கே நிறைவேறுகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கும் அந்த விசுவாசம் வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்கு எல்லாம் எனக்கு அவர் செய்வார், தேவனால் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிற பொழுது ஆண்டவர் இயற்கைக்கும் மேலான அற்புதங்களை செய்து நம்மையும் மகிழ பண்ணுகிறார். இந்த பண்டிகை நாட்களிலே, இந்த பண்டிகை நாளிலே நாம் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு நாம் காணப்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனால் எல்லாம் கூடும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, சாராளுடைய வாழ்க்கையிலே, மரியாளுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்து மகிழ பண்ணினது போல கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து மகிழ பண்ணுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.